ஒரு கலெக்டர்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும்? அவங்களுக்கு தூங்குறதுக்கெல்லாம் டைம் கிடைக்குமா? எப்படி அவங்க லைஃப்? ஏன் அவங்க பேர் கலெக்டர்? கலெக்டர் நினைச்சா யாருக்குன்னா ஹெல்ப் பண்ண முடியுமா? கலெக்டரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அருண்ராஜ், செங்கல்பட்டு மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏங்க கலெக்டர்? அது என்னங்க கலெக்டர் கலெக்டர்னு எல்லாம் சொல்றது? இன்னும் அப்படி கலெக்ட் பண்ணுவீங்க நீங்க? இப்ப கலெக்டர் உங்களை சுத்தி தான் மாவட்டம், திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு நிலநடுக்கம், கலெக்டரால தூங்கல முடியுமாங்க? கலெக்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒர்க்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ வந்து அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்டரால ஒரு நடக்கிறது என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ என்ன நான் பண்ணலான்றீங்க? உங்களால அடிக்க முடியுமா? ஏன்னா நாங்க படத்துல எல்லாம் சில டைம் கலெக்டர் போய் இறங்கி அடிப்பாங்க, உங்களால அடிக்க முடியுமா? இப்போ ஒரு கலெக்டர் பாத்தீங்கன்னா யாருக்குன்னா என்னன்னாலும் நல்லது பண்ண முடியுமாங்க? எல்லா விஷயங்களுக்குமே வந்து இங்கதான் எல்லாத்தையும் உங்களால சால்வ் பண்ண முடியுமா? கலெக்டருக்கு கன் இருக்குமாங்க? கலெக்டருக்குன்னு கன் இருக்காது, போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருப்பாங்க. அவருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். திடீர்னு உங்களை அட்டாக் பண்ண வராங்க யாரோ, இப்ப கலெக்டர் நினைச்சா அவருடைய டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில வரலாமா? சாதாரணமா அவ்வளவு ஈஸியா வந்து கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். ஒரு கலெக்டர்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும்? டெய்லி அவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தூங்குறதுக்கெல்லாம் டைம் கிடைக்குமா? அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப ப்ரெஷர்லாம் வருமா? எப்படி அவங்க லைஃப்? ஏன் அவங்க பேர் கலெக்டர்? ஸோ இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. அதனால அருண்ராஜ் அவரை கூப்பிட்டுருக்கேன். அருண்ராஜ் யாருன்னா இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். இப்ப அருண்ராஜ் பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஆல் இண்டியா 34th ரேங்க் வாங்கினாருங்க. அப்ப அந்த 34th ரேங்க் வாங்கின உடனே அவர் இங்க வச்சு இன்டர்வியூ பண்ணேன். அவருடைய தம்பி பாத்தீங்கன்னா அஸ்வத், அவரும் இங்கதான் படிச்சாரு. அவரு வந்துட்டு இப்ப பினான்ஸ் மினிஸ்ட்ரியில குரூப் ஏ சர்வீஸ்ல இருக்கிறார். சோ அருண்ராஜ் அடுத்தது லபாஸ்னா போயிட்டு வந்த உடனே லபாஸ்னா ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கு அடுத்தது அவர் பழனி சப் டிவிஷன்ல வேலை பார்த்தாரு, சப் கலெக்டரா. அப்ப நிறைய நல்லதெல்லாம் பண்ணாருன்னு பேப்பர்ல படிச்சேன். உடனே சப் கலெக்டர் லைஃப் எப்படின்னா ஒரு இன்டர்வியூ பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விதை செடியாயி மரமாயி அந்த ஃபீல் இப்ப கலெக்டர் ஆயிட்டாரு. சோ அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு எப்படி கலெக்டருடைய லைஃப் இருக்கும் அப்படின்னு. சோ அவரை இன்டர்வியூ பண்ணலாம். வணக்கம் கலெக்டர் சார். சோ இந்த கலெக்டர் சார்ன்ற வேர்டு ஃபர்ஸ்ட் நான் எப்ப கேள்விப்பட்டேன்னா ரஜினிகாந்த் தளபதி படத்துல அரவிந்த் சாமியை பார்த்து சொல்லுவார். அப்புறம் தான் கலெக்டர்னு ஒரு பதவி இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு நீங்க கலெக்டரா இருக்கீங்க. சோ ஒரு கலெக்டர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏங்க கலெக்டர்? அது என்னங்க கலெக்டர் கலெக்டர்னு எல்லாம் சொல்றோமே, இன்னும் அப்படி கலெக்ட் பண்ணுவீங்க நீங்க? கலெக்டர்ங்கிறது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்கிற வார்த்தை. அதாவது அந்த காலத்துல வந்து டாக்ஸ் கலெக்ஷன் முதல்ல கலெக்டருங்கிற போஸ்ட் வந்து அதுக்காக தான் உருவாக்கி இருந்திருக்காங்க. டாக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை உருவாக்குனாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து போயிட்டு இந்த பிரிட்டிஷ் காலத்து கவர்மெண்ட் என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்றாங்க. அண்ட் வந்து நாள் போக போக வந்து அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியாக்களுக்கு முன்னாடி வந்து ஜமீன்தார்ஸ் அல்லது வந்து லோக்கல் தலைவர்கள் இருந்திருப்பாங்க, நிர்வகிச்சிருந்துருப்பாங்க. அது பிரிட்டிஷ் காலத்து கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கலெக்டர்ஸ் அவங்க வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு மன்னர்கள் மாதிரி. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து கிங்ஸ், குறுநில மன்னர்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொன்றா டேக் ஓவர் பண்ண அந்தந்த ஏரியாவுக்கு வந்து கலெக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அந்த காலத்துல இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் அவங்களுக்குலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணி தே ஆர் த கால்ட் அஸ் ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அவங்களை சுற்றி தான் வந்து அந்த மாவட்ட நிர்வாகமே வந்து சுற்றி சொல்லணும். ஸோ இப்போ கலெக்டர் உங்களை சுற்றி தான் மாவட்டம். திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு புயல் அடிக்கும், திடீர்னு நிலநடுக்கம். கலெக்டரால தூங்கல முடியுமாங்க?
கண்டிப்பா தூங்க முடியும். இன்ஃபேக்ட் எனக்கு இப்பெல்லாம் தூக்கம் ஜாஸ்தியாவே வருது. ஏன்னா ஒர்க் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால வந்து உடனே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சரி எப்போதான் உடனே தூக்கம் வந்துடுது ஆக்சுவலி. ஸோ ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் அந்த கலெக்டர் போஸ்ட்ல. கலெக்டர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து டைமே இருக்காது, ஃப்ரீ டைமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வந்து சம் ஒர்க் ஆர் தி அதர். நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் தேவை இந்த போஸ்ட்ல. ஸோ பப்ளிக் நிறையா வந்து ரீச் பண்ணுவாங்க. அண்ட் வேற எல்லாமே நீங்கள் டீல் பண்ணணும். இப்போ ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆர் சீனியர் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது கோரிக்கைகள் வச்சுட்டே இருப்பாங்க. கலெக்டரை பார்த்தாலே அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலெக்டர் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா உரிமையோட மக்கள் வந்து நேரில் வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுக்கள் வந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஸோ ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி தான். பட் அதே சமயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஒரு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட். அது ஒரு பெருமை, ஒரு ப்ரெஸ்டீஜ். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி தரலாம். அண்ட் இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு போஸ்ட், அதாவது இவ்வளோ பேரோட லைஃப்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ற ஒரு போஸ்ட் வந்து உலகத்திலேயே வந்து வேற எங்கேயுமே கிடையாது. சரி, இப்ப கலெக்டர் வந்துட்டு மிட் நைட்ல ஃபோன் கால்ஸ் வருமாங்க? சம்டைம்ஸ் வரும், சில டைம்ஸ் வந்து வரும். மிட் நைட்ல கூட வந்து ஃபோன் கால்ஸ் ஃப்ரம் பப்ளிக். யாராவது ரொம்ப ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க திடீர்னு. ஆர் சம் ஒர்க் ரிலேட்டடாக கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட ஏதோ சம் இஷ்யூ இருந்தது. ஸோ ஒரு 11:30 வரைக்குமே வந்து ஃபோனில் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இஷ்யூ போய் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ சம்டைம்ஸ் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து சம் ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு ரீச் பண்ணுவாங்க. ஸோ கலெக்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு ஒர்க்கே, நான் வந்து அது ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த கலெக்டர் போஸ்ட்ல இருக்கும் பொழுது நம்ம ஜஸ்ட் அந்த கலெக்டராக அவர் வாழ்ந்துடணும். டே அண்ட் நைட் வந்து கலெக்டராகவே வாழ்ந்துருவோம். ஸோ இதுக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க் காசுலாம் கிடையாது. அதே மாதிரி ஃபிக்ஸட் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கிடையாது. யாராலையுமே வந்து கலெக்டரால இது மட்டும் தான் பண்ணணும், ஐடி இது பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி யாராலையும் வந்து கலெக்டரால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கூட லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாது. ஸோ வந்து அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்டரால அவர் வந்து நல்லா ஆக்டிவா டைனாமிக்கா இருந்தாருன்னா அவர் நடக்கிறது என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு புது பெனிஃபிட்காக. ஸோ என்ன பண்ணலான்றீங்க? உங்களால அடிக்க முடியுமா? ஏன்னா நாங்க படத்துல எல்லாம் சில டைம் கலெக்டர் போய் இறங்கி அடிப்பாங்க, உங்களால அடிக்க முடியுமா? நான் அதை மீன் பண்ணல. அப்படி அடிக்க முடியாது, அடிக்கணும்னு அவசியமும் இல்லை. சட்டப்படி என்ன நடவடிக்கை இருக்குன்னு கலெக்டரால எடுக்கும். போலீஸ்லாம் அடிப்பாங்க. சோ கலெக்டர் வந்து அடிக்கலாம் முடியாது. ஏன்னா கலெக்டர்னாலே ஒரு கண்ணியமானவர், ஒரு பயங்கர படிப்பாளி, அறிவாளி, ஒரு மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். சோ உங்களுக்கு எல்லாம் உள்ள கோபம் வராதா? யாராவது பத்தி இவ்வளவு இது பண்றானே? ஸோ இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ பப்ளிக்கே வந்து யாராவது வந்து போலீஸ் வந்து பப்ளிக் அடிக்கிறாங்க, அல்டி கஸ்டடி டெத் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னா அது வந்து விசாரிக்கிற அதிகாரியே கலெக்டர் தான் விசாரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது போலீஸ் கேசஸ் வருது அப்படின்னா கலெக்டருக்கு வந்து உரிமையா வந்து மக்கள் வந்து கேட்கலாம், என்னை வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஏதாவது சம் ராங் இஷ்யூஸ் நடக்குது, அது வந்து கலெக்டர் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதுவும் முடியும். இப்போ சட்டப்படி வந்து எல்லா அதிகாரமுமே வந்து கலெக்டருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய லாஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி வந்து கலெக்டர் வந்து ஏதாவது ராங்கா வந்து அவர் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது அப்படின்னா கண்டிப்பா சட்டப்படி என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஹார்ட் கோர் ரவுடிஸ் இருக்காங்க அப்படின்னா போலீஸ் வந்து கலெக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்களை வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கலெக்டர் தான் வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கிறது ஆர்டர்லாம் வந்து பாஸ் பண்றது. ஸோ குண்டர் சட்டத்தில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுவோம். ஸோ வந்து ஜஸ்ட் கலெக்டர் சாட்டிஸ்ஃபைட் தட் ரொம்ப ஹார்ட் கோர் ரவுடி அவரை வந்து அடிச்சாதான் பொதுமக்கள் நலனுக்கு வந்து நல்லது அப்படின்னு நினைச்சா அவங்கள வந்து உடனே குண்டர் சட்டத்தில் நம்ம ஜெயிலில் அடைச்சிடலாம். ஸோ ஆஸ் பர் த ரூல், ஆஸ் பர் த லா என்ன நடவடிக்கை வேணாலும் வந்து கலெக்டர் எடுக்கலாம். நீங்க இந்த கலெக்டர் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா நல்ல வேலை அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு நாள் கலெக்டர் ஆனது நல்லதுப்பா, இதை நம்மளால பண்ண முடிஞ்சு அப்படின்னு தோணியிருக்கா? ஏதாவது ஒரு இன்சிடென்ட்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். ஸோ கிரீவன்ஸ் டே நடக்கும் மண்டே. ஸோ வீக்லி ஒன்ஸ். ஸோ கலெக்டர் வந்து ஹி ஹஸ் டு பி பிரசன்ட். ஸோ வந்து மக்கள் வந்து என்ன கோரிக்கையாக இருந்தாலும் கலெக்டரேட் வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து அப்படி வரும்பொழுது ஒரு அம்மா வந்து ஜஸ்ட் ஒரு 2 வயசு சின்ன குழந்தை தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் காசு இல்லை. ஸோ அதனால நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இப்போ நான் சொன்ன கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. ஸோ அதனால் அதில் வந்து கார்டு போட்டு கொடுத்துட்றேன். அண்ட் வந்து நான் சென்னையில் இருக்க மெடிக்கல் காலேஜில் நான் ரெஃபர் பண்ணிடுறேன். அண்ட் வந்து அங்கேயே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து நான் ஆப்ரேஷன் சீக்கிரம் வந்து நான் பண்ணித்தர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே வந்து அந்த இன்சூரன்ஸ் கார்டெலாம் வந்து போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி அந்த குழந்தைக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒன் ஆஃப் த மெனி கேசஸ், நிறைய கேசஸ் இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ அப்போ அந்த கார்டு கொடுக்கும் பொழுது அந்த அம்மாவோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் வந்து வேற எங்கேயுமே வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஆக்சுவலி வேற எங்கேயுமே வந்து இதை வந்து பண்ணவே முடியாது. ஸோ இரஸ்பெக்ட் ஆஃப் எந்த ஜாபாக இருக்கிறதுனால இருக்கலாம், எனி மல்டிநேஷனல் கம்பெனி எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம், ஆர் கவர்மெண்ட்லேயே வேற எந்த போஸ்ட்ல வேணாலும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி அதாவது இது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வைக்கல, கவர்மெண்ட் மூலமா வந்து கிடைக்கிற ஸ்கீம், அதை வந்து நான் கரெக்டான ஆளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நான் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆனா வந்து அந்த பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல கலெக்டர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு தான் வந்து இருக்கும். அவங்க வந்து ஒரு நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷனோட கலெக்டர் வந்து எப்பவுமே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாமே வந்து யோசிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம படிச்சு வந்ததுக்கு ஒரு இது வந்து ஒரு பெரிய பெருமை. அண்ட் நம்ம நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரோட லைஃப்ஸை வந்து மாத்துறோங்கிறது கண்டிப்பா ஃபியூச்சர்ல பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இப்போ ஒரு கலெக்டர் பாத்தீங்கன்னா யாருக்குன்னா என்னன்னாலும் நல்லது பண்ண முடியுமாங்க? எத்தனையோ பேர் வந்தா யாரோ ஒருத்தர் இந்த கஷ்டம்ன்றாங்க அந்த கஷ்டம்ன்றாங்க, நீங்க நினைச்ச யாருக்குனாலும் நல்லது பண்ண முடியுமா? ஈஸியா பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இப்போ அதாவது எல்லா கேஸுமே ஒரு கலெக்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அணுகுவாங்க. அதாவது அவங்களுக்கு பட்டா கிடைக்கல, கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கல, கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு காசு இல்லை, புக் வாங்குறதுக்கு காசு இல்லை, கலெக்டர் கிட்ட தான் மனு கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க, இங்கே தான் வந்து மனு வரும். ஊர்ல வந்து கோயில் திருவிழா சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, இங்கே தான் மனு வரும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து இங்கதான் மனு. எல்லாத்தையும் உங்களால சால்வ் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க சால்வ் பண்ணிட்டே இருப்போம். அதான் சொன்ன மாதிரி கலெக்டர் வந்து இஸ் அ வே ஆஃப் லைஃப். அது வந்து ஒரு போஸ்ட் கிடையாது, அது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஆஃபீஸ் ஹவர்ஸ், காலையில 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் கலெக்டர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அது வந்து ஃபுல் டே வந்து இருக்கும். நான் இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து சாட்டர்டே, ஸோ வந்து ஹாலிடே, நான் வீட்டில் தான் இருந்தேன். காலையில் வந்து ஆஃபீஸ் போயிருந்தேன், ஈவினிங் வந்து வீட்டில் இருந்தேன். அப்போது ஒரு 7 o'clock கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. அப்போ வந்து அந்த மெசேஜில் நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து 2017 முதுகு தண்டு உடைஞ்சிருச்சு ஒரு ஆக்சிடென்ட்ல. அதற்கப்புறம் வந்து என்னோட ஒய்ஃபு அப்புறம் என்னோட குழந்தைங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒய்ஃப் வந்து குழந்தைய வந்து எடுத்துட்டு போயிட்டா. எனக்கு வந்து தங்கறதுக்கு வந்து வீடு இல்லை. அண்ட் வந்து என்னோட 80 வயசு அம்மா தான் வந்து என்னை இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லை, என்னால் எங்கேயுமே நடக்க முடியாது, நீங்க தான் வந்து ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் வருது எனக்கு. நம்பர் எல்லார்ட்டையும் இருக்குமா மக்கள்? அஃபிஷியல் நம்பர். அஃபிஷியல் நம்பர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நிறைய பேர் கிட்ட இருக்கும். எல்லாம் தாலுகா ஆஃபீஸ்லயோ அல்லது வந்து மீடியா கிட்ட இருக்கும், எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நிறைய பேருக்கு வாங்கணும்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ மெசேஜ் வருது. அப்போ நான் வந்து பொதுவாக மெசேஜ் வந்த உடனே சரி நான் விசாரிக்க சொன்னேன் ஃபர்ஸ்ட். சரி ஜென்யூன் கேஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தாங்க ஆஃபீஸர்ஸ். ஜென்யூன் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து இது நீங்க கேட்ட கேள்வி மாதிரி எல்லாருக்கும் என்ன வேணாலும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இப்போ நானே வந்து அவரோட வீட்டுக்கு நான் போனேன். போயிட்டு கலெக்டருக்கு வந்து இலவசமாக கவர்மெண்ட் லேண்டு கொடுக்கலாம். அதாவது எலிஜிபிள் கேசஸ், இந்த மாதிரி ரொம்ப டிசர்விங்கான கேசஸ் இருந்தாங்க அப்படின்னா 3 சென்ட் 4 சென்ட் அந்த மாதிரி வந்து லேண்டை வந்து போட்டு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. நான் வந்து அவர் வீட்டுக்கு பின்னாடியே, அவர் ஒரு கூரை வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வீட்டுக்கு பின்னாடியே வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது, அதில் வந்து 3 சென்ட் போட்டு கொடுங்க அவங்க பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது போக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம்ஸ். ஸோ அந்த ஸ்கீம்லேயே வந்து வீடு வந்து கட்டி கொடுக்குற வேலையை ஆரம்பிங்க, அது வந்து 3 மாசத்துல அந்த வேலை வந்து முடியணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அவர் வந்து வச்ச கோரிக்கை எனக்கு வந்து வீடு மட்டும் எனக்கு வந்து கட்டி கொடுத்துட்டீங்கன்னா, அவர் என்ன 2 கேட்டார், வீடு கேட்டார், அப்புறம் ரைஸ் குக்கர் கேட்டார். அந்த ரைஸ் குக்கர் வந்து எதுக்கு கேட்டாருன்னா, அவர் என்ன சொன்னார், நீங்க வீடு கட்டி கொடுக்க முடியாதுன்னு பரவாயில்ல சார், எனக்கு ஒரு குக்கராவது கொடுத்துருங்க, நான் அது வந்து நானே வந்து சமைச்சு நானே சாப்பிட்டு நானே வந்து வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அப்ப நான் போகும்போது ரெண்டுத்தையுமே கொடுக்கலாமே, எதுக்கு வந்து ஒண்ணு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமா அந்த வீடும் லேண்டும் வந்து போட்டு கொடுத்தோம். குக்கர் வந்து ரைஸ் குக்கர் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ல போட்டு தர முடியாது. அது வந்து நீங்க கேட்ட கேள்வி மாதிரி அது வந்து ஸ்கீம்ல இல்ல, பட் பண்ணி தர முடியுமா? நானே வந்து ஒரு இந்த சமூக பொறுப்பு நிதியின் கீழே அது வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஒரு ரைஸ் குக்கரும் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தோம். அண்ட் அந்த வீடு கட்டுற வேலையும் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு மெசேஜ் போட்டாரு, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா, நீங்க வந்து பண்ணி கொடுத்தது தான் வந்து எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். இப்போ என்னோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் திரும்பி வீடு கட்டணும்னா வந்துடுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைஃபே சேஞ்ச் ஆகுது. சரி, இப்ப கலெக்டரை நீங்க மண்டே அன்னைக்கு மனு கொடுக்கலான்னு, இப்போ மற்ற நாள் திடீர்னு ஒரு அவசரம், கலெக்டர்கிட்ட எப்பனாலும் மனு கொடுக்க முடியுமா? கலெக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 4 எவ்ரிடே ஈவினிங் வந்து எனக்கு விசிட்டர் டைம். ஸோ வந்து யாரோனாலும் வந்து என்னை வந்து பார்த்து மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால மண்டே மார்னிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக பொதுமக்கள் வந்து யாருனாலும் அந்த மனு கொடுக்கலாம். அண்ட் எவ்ரிடே ஆல்மோஸ்ட் வேற எந்த ஒர்க்கும் அர்ஜென்ட் ஒர்க் இல்லாத வரைக்கும் ஆஃபீஸில் இருப்போம். அப்போ வந்து நிறைய மனுக்கள் வந்து கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்று கூட வந்து ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் கிடையாது. அப்போ அவங்க பொண்ணு வந்து காலேஜில் சேர போறா, பட் அந்த காலேஜில் ஏதோ சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அந்த மார்க் நல்லா தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் காலேஜில் சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு அங்கே பிரின்சிபல்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரியும் வந்து சில இஷ்யூஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களும் வந்து அது வந்தவொடனே அப்படியே முன்னாடி தான் நின்று இருந்தாங்க, அப்படியே காலில் விழ வந்துட்டாங்க. அதெல்லாம் வேண்டாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து பண்ணி கொடுத்தாச்சு, அது போதும், அவ்வளவுதான், அது என்னோட வேலை, நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து அவங்க ஃபேஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதாவது நம்ம கடவுள் மாதிரி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சமயத்துல அவங்க ரியாக்ஷன் பார்த்தா அப்படிதான் தெரியும். நம்ம வேலையை மட்டும் தான் செஞ்சோம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய கொடுப்பினை தான். நம்மளால வேற எந்த பொசிஷன்ல இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்க முடியாது. அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்து இதுல மட்டும்தான் வந்து கிடைக்கும். கலெக்டருக்கு கன் இருக்குமாங்க? கலெக்டருக்குன்னு கன் இருக்காது. கலெக்டருக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்பவுமே கன்மேன் இருப்பாரு. ஸோ அவர் எப்பவுமே கன் வச்சிருப்பாரு. அவருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். திடீர்னு உங்களை அட்டாக் பண்ண வராங்க யாரோ, அப்ப கலெக்டருக்கு அபிஷியலா கன்னு வேணும்னா வச்சுக்கலாமா? கலெக்டர் தான் மற்றவங்களுக்கு கன் லைசன்ஸ் போட்டு கொடுக்குறாரு. மாவட்டத்துல வேற யாருக்காவது கன் லைசன்ஸ் வேணும்னா கூட நான் தான் போட்டு கொடுப்பேன். இது வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து கலெக்டர் வந்து கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சூழ்நிலை இல்லை. வேற ஸ்டேட்ல வேணா அந்த மாதிரி இருக்கலாம். இன்ஃபேக்ட் வேற சில நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து கலெக்டர் வெளில போனாலே ஒரு 40-50 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் கூட இருப்பாங்க. அவ்வளவு பேரோட தான் வெளியிலே போவார். ஏன்னா அவ்வளவு செக்யூரிட்டி தேவை. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை. ஸோ அதனால வந்து அவ்வளவு செக்யூரிட்டி வந்து கொடுக்கறது இல்லை. கன்மேன் எப்பவுமே கூடவே தான் இருப்பாரு. அவர் எப்போ வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு, யாராவது கிட்ட வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. நீங்க கலெக்டருடைய பாசிட்டிவ் சைட்ஸ்லாம் சொன்னீங்க, என்னைக்காவது உண்மையா சொல்லுங்க, இந்த கலெக்டர் வேலை பார்க்கறதுக்கு நிம்மதியா பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது தோணிருக்கா? எனக்கு வந்து எப்பவுமே அப்படி தோணுதே இல்லை. எப்பவுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் இப்போ எஸ்பெஷலி பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? வா, இந்த ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்தீங்க, நிறைய எடுத்திருப்பீங்க, நானும் பேப்பர்ல எல்லாம் பாக்குறேன், பட் ஏதாவது நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நிறைய பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா கூட நான் என்னோட மாவட்டத்துக்கு மட்டும் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். எனக்குள் நான் அப்படின்னு தான் ஸ்கீமோட பேர். அந்த பேர் வைக்கும் பொழுதுமே வந்து நிறைய நாங்கள் யோசிச்சுதான் ஒரு கேப்டிவேட்டிங்கா ஒரு பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள் நான். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மாவட்டத்தில் நிறைய வந்து இந்த கேர்ள் யங்கா இருக்கிற விமன் பிரெக்னன்சி கேசஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அதை டேக்கிள் பண்றதுக்கு, ஏன்னா இந்த ட்ரக் இஷ்யூஸ் அண்ட் கேர்ள் சைல்டு எஜுகேஷன், ஸோ சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து டேக்கிள் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்கீம் வேணும் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணேன். அதனால தான் வந்து இந்த எனக்குள் நான், அதாவது ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் விமன் எஸ்பெஷலாக டார்கெட் பண்ணி, ஸோ அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து ரெகுலராக அவங்களுக்கு ஒரு மென்டோரிங் அண்ட் ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி ப்ரெக்னன்சி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறவங்களாம் வந்து ஏதாவது சம் பிரேக் இன் தியர் லைஃப் இருந்திருக்கும், சம் இஷ்யூ இன் தியர் லைஃப். அதை வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு மென்டரிங் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அதனால தான் இது வந்து நடந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து என்னோட திங்கிங். ஸோ வந்து இதை சார்ட் அவுட் பண்ணுறது தான் ஒரு மென்டோர் சிஸ்டம் பிளஸ் ஃபீட்பேக் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்.
ஸோ இது ஓரளவுக்கு நல்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இன்ஃபேக்ட் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து பாஸ் பண்ணி டாப் ரேங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ற சமயத்துல அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லை. அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வேணா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் லோன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து படிச்சவங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த என்னன்னா நிறைய கவுன்சிலிங், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போறதே ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து 1000 rupees, 1500, 2000 rupees ஆகும். நிறைய பசங்க நான் பார்த்துருந்தேன், அவங்க வந்து இந்த ஆன்லைன் அப்ளை பண்ணாமே வந்து, ஏன்னா அந்த 2000 rupees அவங்களுக்கு இருந்திருக்காது. அப்படி இருந்திருந்ததுன்னா அவங்க வந்து நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, NITs, NID, IITs இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது, இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால வந்து லோக்கல் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது மட்டும் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து டாப் 10 ரேங்க்ஸ் வாங்கின செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாங்கின ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஈச் 50,000 கொடுத்தோம். ஸோ தட் அவங்க வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுற சமயத்தில் இந்த கவுன்சிலிங்காகவோ அல்லது புக்ஸ் வாங்குறதுக்காகவோ அல்லது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்காகவோ ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுறதுக்காகவோ. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஃபண்ட் இருக்குமா தனியா? இதை வந்து கலெக்டர் நினைச்சா சமூக பொறுப்பு நிதியில கண்டிப்பாக வந்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் CSR ஃபண்ட்ஸ் மூலமாக வந்து அரேஞ்ச் பண்ணி யார் யார் டிசர்விங்கோ எலிஜிபிளோ அவங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இது ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், அதனால வந்து நான் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சது. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு ஐடியா என்ன ரைட் பண்ணேன்னா, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆர்ஃபனேஜஸ், அதாவது இந்த போத் பேரண்ட்ஸ் நாட் தேர் அல்லது வந்து ஒன் பேரண்ட் மட்டும் இருக்கிற சில்ட்ரன், அவங்க மத்தியில இருக்கிற அவங்ககிட்ட அந்த செக்ஷன்ல டாப் 10 ரேங்க்ஸ் வாங்கினாங்க, அவங்களுக்கு அகெயின் ஈச் 50,000 காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு சப்போர்ட்டா வந்து கொடுத்தோம். 10th படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து 2 years ஃபிக்ஸட் டெபாசிட்னு போட்டு கொடுத்தேன். தட் இஸ் போத் ஆர்ஃபனேஜஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் அண்ட் வந்து ஜென்ரலா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சவங்க 2 years ஃபிக்ஸட் டெபாசிட், தட் இஸ் 10th டாப் 10 ரேங்க்ஸ் வாங்கினாங்க. ஸோ தட் அவங்க வந்து 12th ஜாயின் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு வந்து அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் கொடுக்க போயுமே நான் அப்படி சொல்லி தான் கொடுத்தேன், நீங்க இப்போ நல்லா படிச்சதுனால வந்து நீங்க இப்போ இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க, கண்டினியூஸா இன்னும் 2 வருஷம் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் வந்து கண்டிப்பா வந்து இது நல்ல சப்போர்ட்டா இருக்கும், நீங்க காலேஜ் ஜாயின் பண்றதுல எந்த தடங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். டிஸ்ட்ரிக்ட்டுக்கே கலெக்டர் பாஸ் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் பொதுமக்களுக்கு. கலெக்டருக்கு யாருங்க பாஸ்? கலெக்டருக்கு ஜென்ரலாவே CM, சீஃப் மினிஸ்டர் அண்ட் சீஃப் செக்ரட்டரி 2 பேருக்குமே டைரக்டா ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தே ஆர் த 2 bosses ஃபார் கலெக்டர்ஸ். நிறைய படத்துல இல்ல ஈவன் அந்த காலத்து கதைகள் எல்லாம் மன்னர்கள் எல்லாம் மாறு வேஷத்துல போவாங்க நைட்டு, அவங்க குடிமக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாக்குறதுக்குன்னு. இப்ப கலெக்டர்ன்றது ஒரு குறுநில மன்னர் மாதிரிதான். நீங்க ஏதாவது மாறு வேஷத்துல போயிருக்கீங்களா? நான் வந்து தனியா போயிருக்கேன், அஃபிஷியல் வண்டியில இல்லாம பர்சனல் வண்டி எடுத்துட்டு சரி என்ன நடக்குது அப்பதான் வந்து ஃப்ரீயா போயிட்டு வர முடியும், பார்க்க முடியும் என்ன மாவட்டத்துல வந்து நடக்குது, எங்க என்ன இருக்கு. இன்னும் அஃபிஷியல் வெஹிக்கிள்ல போகும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஸோ ரிசப்ஷன் எங்க போனாலும் யாராவது வந்துருவாங்க, ஸோ வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால அது இல்லாம மாவட்டத்துல என்ன நடக்குது, எங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக பர்சனல் வண்டியில நான் போயிருக்கேன். ஸோ பட் மாறு வேஷத்துல நான் போனது இல்லை. மாறு வேஷத்துல போற ஒரு 500-600 வருஷமா நான் போயிருப்பாங்களா இருக்கும். அப்படி போகணும்னு சொல்லிட்டு அவசியம் எனக்கு இது வரைக்கும் படல. தேவைப்பட்டா கண்டிப்பா போகலாம், எந்த தடங்களும் கிடையாது அப்படி போறதுக்கு. இப்ப கலெக்டர் நினைச்சா அவருடைய டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில வரலாமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதோ உங்க பர்சனல் லீவ் போட்டு சென்னைக்கு வந்திருக்கீங்க, அதனால இன்னைக்கு அகாடமிக்கு உங்களால வர முடிஞ்சது. சாதாரணமா அப்படி வெளியில போக முடியுமா டிஸ்ட்ரிக்ட விட்டு? சாதாரணமா அவ்வளவு ஈஸியா வந்து கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியே யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? நீங்க சீஃப் செக்ரட்டரி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்போ நீங்க வெளியில வந்தப்போ வேற யாராவது கலெக்டரா இருப்பாங்களா, இல்ல நீங்க தான் திருப்பி ஏதாவது உடனே போகணுமா? தட் இஸ் வீக்கெண்ட்ல அந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்து வெளியில வரோம்னா அது வந்து பெர்மிஷன் சொல்லுவாங்க, பெர்மிஷன் டு லீவ் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ அப்போ அந்த சமயத்துல வந்து வழக்கமா செகண்ட் இன்சார்ஜ், தட் இஸ் இதர் அடிஷனல் கலெக்டர் ஒரு DRO, அவங்கள வந்து இன்சார்ஜ் போட்டுட்டு டியூரிங் ஆப்சன்ஸ் ஆஃப் கலெக்டர் இன் டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது, ஏதாவது எமர்ஜென்சி இஷ்யூ வருது அப்படின்னா அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு வெளியில போகலாம். ஷார்ட் லீவ்ஸ் எங்கேயாவது போறோம் 3-4 days அப்படி வந்து லீவ் போட்டு போறோம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்காது.
நம்பர் 1. பட் அப்படியே வந்து கிடைச்சாலும் ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி கிடைச்சாலும் அப்படி கிடைச்சது அப்படின்னா நம்பர் 2 அடிஷனல் கலெக்டர், அவங்க தான் இன்சார்ஜ் கலெக்டராக பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு பட் அப்படியே இருந்தாலும் எனி அர்ஜென்ட் இஷ்யூனா உடனே நமக்கு ரீச் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே லீவ்ல போனாலுமே வந்து நிறைய கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு. மாவட்டத்தில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, ஸோ அந்த இஷ்யூ இருக்கு இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம தான் லீடர் அந்த மாவட்டத்துக்கு. ஸோ அந்த நம்மகிட்ட தான் திருப்பி திருப்பி கைடன்ஸ் அட்வைஸ் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நிஜமா லீவ்ல போக முடியும்னு கேட்டால் முடியாது. பட் லீவ்ல போறதா இருந்தால் இதான் ஃபார்மாலிட்டிஸ். அருண், இப்ப ஐஏஎஸ்னா அவங்களுக்கு ஃபேமிலிக்குலாம் டைம் கொடுக்க முடியுமா? ஒய்ஃப்க்கு, பிள்ளைங்களுக்கு? ஏன்னா முழு நேரம் கலெக்டர் இருந்தா இருக்க முடியுமா? ரொம்ப உங்களுக்கான இன்னும் கல்யாணமே ஆகல இல்ல? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உங்களுக்கு தெரியும், நான் 22 வயசுல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டேன். ஆமா, நீங்க யங்கஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுலயே ரைட். அதுக்கப்புறம் வேலைன்னே வந்து ஓடிட்டே இருந்தோம். ஐஏஎஸ் ஆனவனே வந்து ரொம்ப பிஸி ஆயிடுவோம். ஸோ ஒவ்வொரு பதவியா வந்து பதவி உயர்வு வந்துகிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப பிஸியாவே இருந்தேன். ஸோ இப்பதான் சரி வீட்டுல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தாங்க. அம்மா அப்பா கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஓகே, என்ன சொன்னாங்க, இவ்வளவு நாள் வந்து வேலைன்னு சொல்லிட்டு ஓடியாச்சு, இனிமேல் பர்சனலா வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சொன்னேன். ஸோ அதனால வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களோட இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்லயும் சொன்னேன். அப்போ இன்டர்வியூ எப்படி போகுது, நல்லா போகணும் அப்படின்லாம் கூட சொல்றதோட இஸ்ரேல் சாரையும் வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால மாத்துறீங்க. இருந்தாலும் உங்க அம்மா அப்பா ரொம்ப நாள் தெரியும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் கண்டிப்பா சொல்றேங்க. ரைட். இப்ப சாதாரணமா மத்த கலெக்டர் எல்லாம் பேசுவீங்கல்ல, அவங்க எல்லாம் ஃபேமிலினா பிள்ளைங்க, ஒய்ஃப், அவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். பட் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து டிஸ்ட்ரிக்ட் தான். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். ஸோ மாவட்டத்தில் இருக்கிற இஷ்யூஸ் தான் நம்பர் 1 வரும். நம்பர் 2 வந்து ஃபேமிலி. ஸோ ஃப்ரீ டேஸ்ல வந்து பார்க்கலாம். சில நாள் ஏதாவது ஃப்ரீ டேஸ் கிடைக்கும். ஸோ அந்த சமயத்துல மட்டும் நம்ம ஃபேமிலி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் வந்து நான் காலையிலேயே சில நாட்கள்லாம் வந்து 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் வந்து கூட நம்ம கிளம்ப வேண்டியது இருக்கும். சில நாள் 5:30க்கு 5 o'clock இருந்துச்சு கூட நம்ம வந்து ஒர்க்குக்கு போகணும் இருக்கும். சம் ஃபங்க்ஷன், சம் மீட்டிங்ஸ். ஏன்னா கலெக்டர் வந்து ரொம்ப செரிமோனியல் போஸ்ட் வேற, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், நிறைய வந்து வாட் எவர் எனி ஃபங்க்ஷன்ஸ், மீட்டிங்ஸ் நிறைய நடக்கும். ஸோ அண்ட் நைட் வந்து ரொம்ப லேட்டாக தான் வரக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். 10 o'clock, 10:30, 11, 11:30. சம்டைம்ஸ் எலெக்ஷன் சமயத்துலலாம் வந்து ஃபுல் நைட்டுமே வெளியில இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆல் இன் ஆல் ரொம்ப பிஸியாகவே தான் இருக்கும். ஸோ அது ஃபேமிலி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். தட் கலெக்டருங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெஸ்பெக்டபிள் பொசிஷன், ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். ஸோ அப்படிதான் இருக்கும் அந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பண்ணிக்குவாங்க. என் ஃபேமிலி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் என்னோட ப்ரெசன்ஸே வந்து பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். இந்த வீட்லேயே சும்மா உட்காந்தாலும் வந்து இந்த ஒரு 2 ஃபோன் இருக்குன்னா இந்த ஃபோனில் ஒரு கால் வரும், அந்த ஃபோனில் இன்னொரு கால் வரும். அப்புறம் வேற யாராவது வந்து இது அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து டைனிங் டேபிள் உட்காந்து நான் வந்து ஏதாவது சாப்பிட்டு இருக்கோம், ஐடி வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கே தெரியுது. சரி ஓகே, சும்மா சொல்லல, பிஸின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாம் சொல்லல, நிஜமாலுமே ரொம்ப பிஸி தான், பார்த்தாலே தெரியுது, ஏகப்பட்ட கால்ஸ் வந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாம் டீல் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வித் டைம் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அருண், தேங்க்யூ ஸோ மச். அதாவது உங்களை ப்ரொபேஷனர், அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட், ப்ரொபேஷனர், அதாவது அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய மரமா இருக்கிற ஃபீல் இருக்கு. நீங்க இன்னைக்கு கலெக்டரா இருக்கீங்க, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் நியூஸ் பேப்பர்ல, டிவி சேனல்ஸ்லாம் நீங்க பண்ற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ மேலும் நிறைய நல்லது பண்ண வாழ்த்துக்கள், சீக்கிரம் திருமணமாகவும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு கலெக்டருடைய லைஃப் எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். வேற ஏதாவது டவுட் எனக்கு தெரியாதது இருந்தா அருண்ராஜ்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.